அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு சூடாக சூப்பராக சிம்பிளான ஒரு லஞ்சு செய்யலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் பருப்பு எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் பருப்பு, ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கொத்தமல்லி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம், அந்த தக்காளியை அறுத்து போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டுறலாங்க. இப்போ சைடிஷுக்கு சூப்பரான சைடிஷுங்க, நங்கு கருவாடு. இதை நான் 1/2 hour ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா புது கருவாடுங்கிறனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்குங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த மழைக்கு அதுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதை நல்லா பெரட்டி வச்சுட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சு ஆயில் விட்டு எண்ணெய் சூடான உடனே இந்த கருவாடை எல்லாமே லைனாக 1 by 1 எடுத்து வச்சிடலாங்க. தீ கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா அவ்வளோ மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக வராது. ஸ்பீடாக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். அந்த முள்ளெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். தனியாக எடுக்க வேண்டியதே இல்லை. எப்போவுமே கருவாடு ஆயில் மட்டும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணுறதானாலும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் ஆயிலும் போட்டு தேங்காய் எண்ணெயும் போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா வாசமே பாருங்கள் எவ்வளோ கம கமன்னு இருக்குது. இந்த பக்கம் 3 விசில் வந்துருச்சுங்க பருப்பு. இது ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். உடையாமல் கொஞ்சம் நல்லா பக்குவமாக, புது கருவாடுங்கிறனால ரொம்ப நைஸாக இருக்குங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வெங்காயமும் போடுவாங்க, ஆனால் வெங்காயம் போட்டால் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காதுங்க. இது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். முள்ளெல்லாம் நீங்கள் தனியாக எடுக்க வேண்டியதே இல்லை. இதோ கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு பக்கம் கருவாடு ரெடி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் விசில் அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நான் அளவான தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். நான் 3 விசில் விட்டேன், இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது, அதனால் நான் மத்து வச்சு கடையிறேன். உங்களுக்கு பருப்பு ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மத்து வச்சு கடைய வேண்டியதில்லை, கரண்டியில் இலக்குனாலே போதும். இப்போ ஒரு சின்ன கடாயில், தாளிப்பு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோன்னு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு அளவான தீயில் நல்லா வணக்கி விட்டுருங்க. ரொம்ப கரிஞ்சிரவும் வேண்டாம், ரொம்ப ஒரு பச்சை வாசமாகவும் இருக்க வேண்டாங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, அப்போ தான் அந்த பருப்பு ஊற்றி சாப்பிடும்போது வெங்காயம் நறுக்குன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வணங்கிருச்சு, இந்த அளவு வந்தால் போதும். பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க லாஸ்ட்டாக. நல்லா வணக்கியாச்சு. இப்போ இந்த பருப்பில் கொட்டிடலாம். இது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அளவாக இருக்குங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் இந்த தண்ணி கூட இருந்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வச்சுக்கலாம். அந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாமல் ரசம் வச்சுக்கலாம். பருப்பு ரெடி, கருவாடும் மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இப்போது சூடாக சாப்பாடு போட்டு
குழந்தைங்க கூட சாப்பிடுங்க. காரம் எல்லாமே நல்லா அளவாக இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கூலிங் டைமாக இருக்கிறதுனால நெய் ஊற்றாமே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதே வெயில் டைமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நெய் ஊற்றினா இதை விட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இதுதாங்க அந்த ஸ்பெஷல். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு. கருவாடு பொரிச்சோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற மிச்ச எண்ணெய்ங்க இது. சூடான சாப்பாடு அதில் போட்டு பார்த்தீங்களா, ஆவி பறக்குது. இந்த ஜில்லுன்னு கிளைமேட்டுக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குங்க. சூடாக சாப்பாடு அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. ஆனால் சூப்பராக இருக்கும் காரம் உப்பெல்லாம் இருக்கிறதுனால. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டும் கூட தோற்று போயிருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு கருவாடு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, மொறு மொறுன்னு சும்மாவே கடித்து சாப்பிட்லாங்க. அப்படி இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.